வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சரி எல்லாமே ரெடி ஆகிட்டிங்களா, கார்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி காரில் போகிறாங்க. போனவுடனே ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சுருதியோட அம்மா அப்பா 2 பேருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவேற்கிறாங்க. முத்து வராரு. வந்தவுடனே அவங்கள பார்த்தோன்னே அப்படியே கையை தூக்கி கும்பிடுறாரு. வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே உள்ளே வராங்க. வந்துட்டு உட்காடுறாங்க. ஏங்க நீங்கள் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க நம்மளெலாம் கூப்பிட்ருக்காங்கல்ல, அதனால தான். அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா, நான் என்ன பண்ண போகிறேன்? எப்போ பார்த்தாலும் எல்லாருமே சொல்கிற மாதிரி நீயும் சொல்கிற அமைதியாக இருங்கன்னு. நான் அமைதியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. என்னடி நீ சொன்ன மாதிரி ஆள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. எல்லாம் சூப்பராக பக்காவாக பண்ணிட்டா, வந்தாச்சு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வந்துட்டாங்களா, நல்லபடியாக முத்துவை குடிக்க வைக்கணும். குடிக்க வச்சு அப்படி குடிக்காத வரைக்கும் தான் அவன் நல்லவன். குடிச்சான்னு வச்சுக்கோ அவனை மாதிரி கெட்டவனே கிடையாது. அதனால் சண்டை கரெக்டாக வரும். சண்டை வந்தால் போதும், எங்கள் அப்பாவை கண்டிப்பாக அத்தைக்கே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி சரி எல்லாம் ஏற்பாடு நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுருதியோட அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சூப்பராக பண்ணிவிடுவேன், நீ கவலையே படாத. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சண்டை வரும். தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் சண்டை வராமலேயே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. முத்து வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க அப்பாவை சண்டைக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக முத்துக்கு கோபம் வரும். இதனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு சுற்றி சுற்றி. எங்கே இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்காராரு. உட்காந்து என்ன எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு கோபமாக வருது. இருந்தாலும் சுருதியோட அப்பா பக்கத்தில் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது கால் அப்படியே எட்டி உதைக்கிற மாதிரி பண்ணுறாரு. அப்படியே கால் அப்படியே அவர் மேலே படுது. அண்ணாமலை நகர்ந்து போகிறாரு. இருந்தாலும் அப்படியே கால் அப்படியே எட்டி வச்சுட்டே இருக்காரு. இதை முத்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து எழுந்து வராரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பாவை காலில் இட்டு உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனாவை தடுக்கிறாங்க. மீனா, உனக்கு ஒன்றுமே தெரியாது.